அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அங்காளம்மன் ஜோதிட சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஸ்துனா என்னென்னா ஐம்பூதங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் இந்த வாஸ்து. இந்த ஐம்பூதங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 விஷயங்களும் அடங்கிய ஒரு பகுதியே வாஸ்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐம்பூதங்களுக்கும் 4 திசைகள் இருக்கிறது. அந்த ஐம்பூதங்களுக்கும் 4 திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த 4 திசைகளும் அமையப்பெறுகின்றன. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நம்ம இந்த ஐம்பூதங்களும் எந்தெந்த திசைகளில் ஐம்பூதங்களும் அடங்கி உள்ளன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நீர் பகுதி. தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு. தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நிலம். வடமேற்கு பகுதி சார்ந்து உள்ளது பார்த்திங்க அப்படின்னா காற்று. பார்த்திங்கன்னா அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டினுடைய மையப்புள்ளியாகவும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டினுடைய மையப்பகுதியை ஆகாய தத்துவம் வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வீட்டிற்கும் அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் வால்வுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஆகாய தத்துவம் வேலை செய்கிறத நம்ம சொல்கிறோம். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வாஸ்தை பொறுத்த வரைக்கும் 4 திசைகளிலுமே 4 திசைகளுக்கும் 4 கடவுள்கள் இருக்கின்றன. இதில் வடக்கு பகுதியை பார்த்திங்கன்னா குபேரர் ஆட்சி செய்கிறார். கிழக்கு பகுதியை இந்திரன் ஆட்சி செய்கிறார். தெற்கு பகுதியை யமதர்மராஜா ஆட்சி செய்கிறார். மேற்கு பகுதியை பார்த்திங்க அப்படின்னா வர்ண பகவான் ஆட்சி செய்கிறார். இந்த 4 தெய்வங்களும் 4 திசைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கின்றன. வடக்கிற்கு குபேரன், கிழக்கிற்கு இந்திரன், தெற்கிற்கு யமதர்மராஜா, மேற்கிற்கு வர்ண பகவான். இந்த 4 திசைகளுக்கும் 4 கடவுள்களை பார்த்துட்டோம். இதன் பிறகு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாஸ்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஐம்பூதங்கள் எந்தெந்த இடத்துல அடங்கியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நம்மளுடைய திசைகள் 4ஐயும் பார்த்தாச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 9 நவகிரகங்களும் ஒரு வீட்டில் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஜாதகம் பார்ப்பது, வாஸ்து சார்ந்த விஷயங்கள், வாஸ்து பார்ப்பது, இது எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை கன்சல்ட்டிங் எடுத்துக்கணும்னா கொடுத்துருக்கிற அலைபேசிக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாகவும் பார்க்கப்படும். நன்றி, வணக்கம்.